மத யானை கூட்டம், ராவண கோட்டம் போன்ற திரைப்படங்களை இயக்கிய விக்ரம் சுகுமாரன் உயிரிழந்திருக்காரு. முதல் படத்தின் மூலமே கவனம் ஈர்த்திருந்தாலும் விக்ரம் சுகுமாரனுக்கு தொடர்ச்சியா பட வாய்ப்புகள் கிடைக்கல. தனக்கு ஒரு நடிகர் துரோகம் செஞ்சிருக்காரு, அதனாலதான் என்னால முன்னேறி வர முடியலன்னு விக்ரம் சுகுமாரன் சொல்லியிருந்தாரு. இயக்குனர் பாலு மகேந்திரா கிட்ட உதவி இயக்குனரா பணியாற்றிருக்காரு. வெற்றிமாறன் இயக்கிய ஆடுகளம் திரைப்படத்துல மதுரை வட்டார மொழி பயிற்றுனராகவும் படத்துடைய வசன கர்த்தாவாகவும் பணியாற்றியிருக்காரு. இதை தொடர்ந்துதான் மத யானை கூட்டம் படத்தின் மூலமா விக்ரம் சுகுமாரன் இயக்குனரா அறிமுகமானாரு. இந்த படத்துல கதிர், ஓவியா, கலையரசன், வேல ராமமூர்த்தி போன்றவங்களும் இதில் நடிச்சிருப்பாங்க. இன்னைக்கு விமர்சகர்கள் மத்தியில பாராட்டப்படும் படமாவே இருக்கு. ஆனாலும் மத யானை கூட்டம் படத்துக்கு அப்புறமா விக்ரம் சுகுமாரனுக்கு தொடர்ச்சியா இயக்குனருக்கான வாய்ப்பு கிடைக்கல. பல வருஷம் கழிச்சுதான் நடிகர் சாந்தனுவை வச்சு ராவண கோட்டம் திரைப்படத்தை இயக்கினாரு. அந்த படமும் பெரிய அளவுல கவனம் பெறல. அந்த படத்தப்பதான் அவர் இன்டர்வியூ கொடுத்திருந்தாரு. அதுல தன் மேல சாதிய முத்திரை குத்தப்படுவதா வேதனையுடன் அதுல சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம தனக்கு ஒரு நடிகர் துரோகம் செஞ்சதாகவும் அந்த சமயத்துல விக்ரம் சுகுமாரன் Facebook பக்கத்துல தெரிவிச்சிருந்தாரு. அதுல மத யானை கூட்டம் படத்துக்கு அப்புறமா எனக்கு பட வாய்ப்பு வரல, நானும் யாரும் அடைக்கலன்னு தான் நினைச்சேன், ஆனா வந்த வாய்ப்பு எல்லாமே ஒருவன் தடுத்திருக்கான்னு இன்னைக்குதான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு அதுல சொல்லியிருந்தாரு. இந்நிலைதான் மாரடைப்பு காரணமா விக்ரம் சுகுமாரன் நேற்று நள்ளிரவுல காலமானாரு. மதுரையில தயாரிப்பாளர் ஒருத்தர் கிட்ட கதை சொல்லிட்டு இரவு பேருந்துல ஏறியிருக்காரு. அந்த சமயத்துல அவருக்கு திடீர்னு நெஞ்சுவலி ஏற்பட்டிருக்கு. இதை தொடர்ந்துதான் அவரை உடனடியே ஹாஸ்பிட்டலுக்கும் கூட்டிட்டு போனாங்க. ஆனா சிகிச்சை பலனளிக்காம விக்ரம் சுகுமாரன் காலமானாரு. இதை பார்த்த பலரும் அவருக்கு இரங்கல் தெரிவிச்சிட்டு வராங்க. மேலும் இது போன்ற வீடியோஸை பார்க்க நியூஸ் தமிழ் கிளிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம நோட்டிபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணுங்க.